ஓகேம்மா, நம்ம ஆக்சுவலா டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த கான்செப்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்னா என்னன்றத பத்தி பார்த்தோம். அண்ட் தென் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல டெரிவேட்டிவா இல்ல டிஃபரன்ஷியபிளா அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு ரைட் டெரிவேட்டிவ் லெஃப்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்ப நம்ம டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சம் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சில ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கறது இப்ப நம்ம டெரைவ் பண்ண போறோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம போட போறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேஷனே ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. த ஹோல் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ். இப்ப நான் கொடுக்க போற ஃபார்முலாஸ் தான் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடணும். இனிமேட் வரக்கூடிய எல்லா இதுலயுமே, தட் இஸ் நீங்க இன்ஜினியரிங் போனாலும் சரி, என்ன ஹையர் கிளாஸஸ் போனீங்கனாலும் இப்ப நீங்க படிக்க போற இந்த டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் இது எல்லாமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம படிக்க போற ஃபார்முலா இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எல்லாம் நீங்க தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ இது டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் பார்க்கலாம். ஒரு சில ரூல்ஸ் நம்ம என்னன்றது பார்க்கலாம். சோ டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, நமக்கு தியரம் 10.2 இருந்து நமக்கு வரிசையா கொடுத்திருக்காங்க. தியரம் 10.2 அடுத்து 10.3 இது எல்லாமே வந்து நம்ம வித்தவுட் ப்ரூஃப் பார்க்க போறோம். ஓகேவா? ப்ரூஃப் வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. இந்த வருஷம் அதுவும் கிடையவே கிடையாது. பட் முன்னாடியும் இது ரொம்ப ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த ரிசல்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ தியரம் 10.2 10.3 அதுல இருந்து 10.6 வரைக்கும் உள்ளது எல்லாமே நம்ம ஃபார்முலாவா பார்க்க போறோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து d by dx of u plus v. that is ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷன்ல இருந்துச்சுன்னா அதை we can write it as du by dx plus dv by dx. that is ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷன்ல இருந்துச்சுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ரெண்டையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அண்ட் தென் த செகண்ட் ஃபார்முலா இஸ் தட் d by dx of u1 plus or minus u2 plus or minus u3 plus or minus etc plus or minus un. so இது மாதிரி n number of functions addition or subtractionல இருந்துச்சுன்னா, n number of functions வந்து addition or subtractionல இருந்துச்சுன்னா அதை we can write it as d by dx of u1 plus or minus d by dx of u2 plus or minus d by dx of u3 plus or minus etc plus or minus d by dx of un. so எல்லாத்தையுமே தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் ஆர் சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுக்கு பேர் ப்ராடக்ட் ரூல். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா d by dx of u into v, ரெண்டு ஃபங்க்ஷன் if it is in the form of product மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா அப்ப we have to use product rule. இந்த ஃபார்முலாக்கு பேர் வந்து ப்ராடக்ட் ரூல். ஓகேவா? சோ ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா அப்ப நம்ம எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு d by dx of செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு d by dx of ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ u dv by dx plus v du by dx. சோ இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா du by dx into dy by dx கிடையாது. புரியுதா? மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா ரெண்டையும் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அது வராது. ஓகேவா? இது எப்படி இந்த ஃபார்முலா வந்துன்றதுக்கு நமக்கு இங்க ஒரு ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. தியரம் 10.3 அது வேணும்னா சொல்லுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். இந்த தியரம் 10.3ல நமக்கு ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. இது வேணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நம்ம இந்த ஃபார்முலா மெயினா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா பேர் வந்து ப்ராடக்ட் ரூல். தட் இஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா, ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதெல்லாம் சம் போடும்போது இன்னுமே கிளியரா உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கோஷன்ட் ரூல். சோ கோஷன்ட் ரூல் பார்க்க போறோம். தட் இஸ் இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் டிவிஷன்ல இருந்துச்சுன்னா, u by v டிவிஷன்ல இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா, கீழே வந்து டினாமினேட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும்.
அப்புறம் இந்த ஸ்கொயரே இல்லாம இந்த டினாமினேட்டரை மேல போடணும். போட்டுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் மைனஸ் இப்ப நியூமரேட்டர் எழுதிக்கணும் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர். புரிஞ்சுதாமா? கீழே வந்து டினாமினேட்டர் ஸ்கொயர், அப்புறம் ஸ்கொயரே இல்லாம இந்த டினாமினேட்டரை மேல மாத்தி எழுதிட்டீங்கன்னா தப்பாயிடும். ஸோ ஸ்கொயரே இல்லாம இந்த டினாமினேட்டர் இங்க போட்டுக்கணும். போட்டுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் நியூமரேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டினாமினேட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் கோஷன்ட் ரூல். ஸோ இதுதான் கோஷன்ட் ரூல். ஸோ இதுவும் நம்ம சம்ஸ் போடும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த கோஷன்ட் ரூலும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா செயின் ரூல். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது செயின் ரூல். ஸோ செயின் ரூல் வந்து ஆக்சுவலா நமக்கு எப்படி இருக்கும்னா இட் வில் பி லைக் திஸ். தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்படி இருந்துச்சுன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் உள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருந்துச்சுன்னா, ஸோ இதுதான் வந்து வி கால் இட் அஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணணும். வி ஹாவ் டு யூஸ் செயின் ரூல். ஸோ செயின் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் into d by dx of g of x. ஃபர்ஸ்ட் இந்த வெளியில இருக்க f டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள இருக்க அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம சம் போடும்போது இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? ஸோ செயின் ரூல் வந்து இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் இருந்ததோ அதை திரும்ப இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் செயின் ரூல். இதுதான் நம்ம செயின் ரூல்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து என்னன்னா இட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு நம்ம வெறும் ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட் இன்ட்டு எப்படி நம்ம கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா லிமிட் எடுக்கும்போது கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு லிமிட் வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் இன்டூ ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். இப்ப சப்போஸ் இந்த ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம ரெண்டு இதுக்கு படிச்சோம். சப்போஸ் மூணு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூவிடபிள்யூ மூணு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் தேர்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் அடுத்தது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அப்படியே வச்சுக்கணும். யூடபிள்யூ அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் இப்ப இந்த லாஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுக்கணும். விடபிள்யூ அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். புரியுதாமா எப்படி பண்ணணும்னு? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் த தேர்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் பிளஸ் ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் இப்போ லாஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷனையும் அப்படியே வச்சுட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் இஃப் இட் இஸ் கிவன் இன் த ஃபார்ம் ஆஃப் யூவிடபிள்யூ. தட் இஸ் மூணு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அப்ப இந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் எலிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். So next நம்ம பார்க்க போறது derivatives of basic elementary functions. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். That is இப்பதான் நம்ம ரியலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன டெரிவேட்டிவ் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? derivatives of basic elementary functions இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது என்னன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் a constant is 0. So first one நம்ம பார்க்க போறது derivative of a constant, that is d by dx of k is equal to 0. Derivative of a constant is 0. ஒரு constant differentiate பண்ணா 0 வரும். அதுதான் நம்ம first one பார்க்க போறோம். இதான் first formula. இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் f of x is equal to k constant. நம்ம டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? f of x plus delta x கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? y is equal to f of x ன்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா y plus delta y is equal to f of x plus delta x. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன்ல xக்கு பதிலா x plus delta x போடணும். ஆனா x இல்ல, k தான் ஃபங்க்ஷன். சோ அப்ப k வே தான் வந்துரும். இப்போ இதுல இருந்து delta y என்ன வரும்? it is k minus y. இந்த plus y இந்த பக்கம் எடுத்துட்டு வரோம். அப்ப which is equal to k minus y-ங்கிறது என்னது? k. அதுவும் k தான். அப்ப k minus k. அப்ப which is equal to 0 ன்னு வந்துரும். இப்போ what is delta y by delta x?
delta x ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 0 by delta x which is equal to 0. அதுவும் 0 தான். So 0 divided by delta x அதுவும் 0 தான் வரும். இப்போ now let us take limit delta x tends to 0 delta y by delta x என்னன்னு கண்டுபிடிப்போம். That is limit delta x tends to 0 0 ஏன்னா delta y by delta x என்ன 0. So limit of a constant is the same constant இல்லையா? இதுதான் என்னன்னு படிச்சோம் dy by dx ன்னு படிச்சோம் இல்லையா? இதானே derivative of the function ன்னு சொன்னோம். இதானே derivative of the function. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம previous exerciseல first sum எல்லாம் போட்டோம். first sumல 3 subdivision இதை யூஸ் பண்ணி தான் போட்டோம். So therefore the limit of a constant is same constant which is equal to 0. அப்ப therefore இதுல நம்ம என்ன சொல்லலாம்னா dy by dx is equal to 0 or in other words d by dx of constant. ஏன்னா yங்கிறது இங்க என்னது? What is y? yங்கிறது k constant function. So derivative of a constant is 0. So ஒரு constant function differentiate பண்ணா 0 தான் வரும். ஓகேவா? ஒரு constant function differentiate பண்ணா we will get it as 0. 0 தான் நமக்கு கிடைக்கும். புரிஞ்சுதாமா? இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபுல்லா சம்ஸ் போட போறோம். we are going to do the sums using this formula. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். சோ அதனால இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் derivative of x power n. derivative of x power n, that is d by dx of x power n. இதோட ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிப்போம். that is n x power n minus 1. இதோட ஃபார்முலா வந்து n x power n minus 1. so இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். how to do this னு. so இப்போ இங்க let us take y to be equal to x power n. yங்கிறது x power n. அப்போ y plus delta y என்ன வரும்? y plus delta y ன்றது x க்கு பதிலா x plus delta x போடணும் இல்லையா? அப்ப இங்க x க்கு பதிலா x plus delta x போட்டா என்ன வரும்? x plus delta x the whole power n ன்னு வந்துரும். அப்ப இதுல இருந்து delta y என்ன வரும்? what will be delta y? x plus delta x the whole power n minus y. but yங்கிறது தான் என்னது? x power n. அப்ப therefore delta y is equal to x plus delta x the whole power n minus x power n. இப்போ now let us divide it by delta x. அப்ப delta y by delta x is equal to x plus delta x the whole power n minus x power n divided by delta x. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to add delta x and subtract delta x in the we are going to add x and subtract x in the denominator. denominatorல ஒரு x add பண்ணி subtract பண்ண போறோம். so அப்ப from this இதுல நம்ம என்ன சொல்லலாம்னா that is delta y by delta x is equal to x plus delta x the whole power n minus x power n divided by delta x ன்னு இருந்ததுல கீழ அதோட ஒரு x ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். plus x minus x பண்ணா கேன்சல் ஆயிட்டு திரும்ப நமக்கு delta x தான் வரும். now இப்போ இதுக்கு we are going to apply the limit delta x tends to 0. so limit delta x tends to 0 delta y by delta x. so இதுதான் என்னது? dy by dx ன்னு சொன்னோம். இதுதான் dy by dx. அப்ப this is equal to limit delta x tends to 0 x plus delta x the whole power n minus x power n divided by x plus delta x minus x. so இப்போ இங்க ஒரு substitution கொடுப்போம். let us give a substitution. put x plus delta x is equal to y. இத y in substitution கொடுப்போம். அப்ப when delta x tends to 0 what will happen to y? delta x 0 approach பண்ணுச்சுனா அப்ப இந்த delta x க்கு 0 போட்டோம்னா y tends to x, y tends to small x ன்னு வந்துரும் இல்லையா? அப்ப therefore this will become as இந்த லிமிட் நமக்கு எப்படி ஆயிடும்? limit y tends to x, y tends to x இந்த லிமிட் மாறிடும். இங்க x plus delta x தான் என்னன்னு சொல்லியிருக்கோம் y. so அப்ப y power n minus x power n divided by கீழேயும் நமக்கு y minus x ன்னு வந்துரும். now this is of the form. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? limit x tends to a x power n minus a power n by x minus a அந்த ஃபார்ம்ல இருக்கா? இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? n a power n minus 1 அதான் நம்ம ஃபார்முலா படிச்சோம். சோ அப்ப அந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? இங்க வந்து n க்கு பதிலா n தான் இருக்கு, ஆனா a க்கு பதிலா நமக்கு என்ன இருக்கு? x இருக்கு. சோ அப்ப it is n x power n minus 1. அப்ப therefore we can say that dy by dx is equal to n x power n minus 1, or in other words d by dx of x power n is equal to n x power n minus 1. so derivative of x power n is equal to n x power n minus 1. இப்போ suppose இங்க x square இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க.
எக்ஸ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் 2 into x power 2 minus 1 எழுதணும். ஸோ அப்போ 2xன்னு வந்துடும் இல்லையா. 2 into x power 1 which is 2xன்னு வந்துடும். இப்போ இதே எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் d by dx of x cube இருந்தால் அப்போ என்ன பண்ணணும், இது எப்படி இந்த ஃபார்முலாஸ் பண்ணணும். இப்போ 3 into x power 3 minus 1 3 minus 1 என்ன 2, அப்போ 3x square. ஸோ அப்போ x cube டெரிவேட்டிவ் 3x square. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ இதுலேருந்து ஒரு சில சின்ன சின்ன ஃபார்முலாஸ் நம்ம இது பண்ணுவோம். நோட். ஸோ இதுலேருந்து we can say that d by dx of x derivative of x that is x power 1. ஸோ அப்போ x power 1னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1 into x power 1 minus 1 1 minus 1 0 x power 0 anything raised to the power of 0 is 1 1 into 1 1 ஆயிடும். அப்போ therefore d by dx of x is equal to 1. இதெல்லாம் நீங்கள் ஃபார்முலாவாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். யூ கேன் ரிமெம்பர் திஸ் as a formula so that நமக்கு சம்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். and then second one d by dx of root x derivative of root x. ஸோ root xங்கிறது என்ன, it is x power half இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும், 1/2 into x power 1/2 minus 1 1/2 minus 1ங்கிறது என்ன, it is minus 1/2. ஸோ 1/2 into x power minus 1/2 அதை டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா 1/2 into x power halfன்னு வந்துடும் டினாமினேட்டரில். இப்போ which can be written as 1/2 root xன்னு எழுதலாமா. 1/2 root x இதெல்லாம் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஃபியூச்சரில் சம் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து தான் டிரைவ் பண்ணுறோம், இந்த ஃபார்முலாலேருந்து தான் கொண்டு வரோம். ஆனால் இதை ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நம்ம சம்ஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் இஸ் 1/2 root x. இதெல்லாம் புக்கில் கொடுக்கல, பட் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சம் போடும்போது. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் இஸ் 1/2 root x. அதே மாதிரி தேர்ட் ஒன் d by dx of 1/x derivative of 1/x it is equal to என்னன்னு பார்ப்போம். ஸோ 1/xங்கிறது என்ன, x power minus 1 இல்லையா. 1/xங்கிறது x power minus 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும், we'll get it as minus 1 into x power minus 1 minus 1. அப்போ which is equal to minus 1 into x power minus 2 or which can be written as minus 1/x square எழுதலாமா. ஸோ அப்போ therefore derivative of 1/x is minus 1/x square. இதெல்லாம் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சம் போடும்போது. ஸோ இது மூணு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சம்ஸில் இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதாமா? இதை ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கிறது இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். நமக்கு வந்து சம்ஸ் போடும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் இஸ் 1/2 root x. டெரிவேட்டிவ் ஆஃப் 1/x இஸ் minus 1/x square. ஓகேவா? இந்த ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் derivative of log x that is d by dx of log x is equal to 1/x. Derivative of log x is 1/x. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்கல்ல, derivative of logarithmic function d by dx of log x. log x வந்து இப்படியும் எதெல்லாம் log x to the base e-னு எதெல்லாம், அல்லது வெறுமன log x-னு எதெல்லாம், அல்லது ln x அப்படி போட்டாலும் log x தான். ln x-னு போட்டாலும் log x தான். இதே தான், இதெல்லாம் நேச்சுரல் லாகரிதம். ஸோ இதோட டெரிவேட்டிவ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு f of x இஸ் ஈக்குவல் டு log x. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். அப்போ y பிளஸ் டெல்டா y என்ன வரும், which is equal to f of x plus delta x, which is equal to இங்கே xக்கு பதிலாக x plus delta x போடணும். இப்போ log of x plus delta x. அப்போ therefore delta y என்ன வரும், what will be delta y, log of x plus delta x minus y. இந்த plus y இந்த பக்கம் அடிச்சுட்டு வந்துடும். ஸோ அப்போ delta y is equal to log of x plus delta x. But what is y? yங்கிறதா log x. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா minus log x ஆகிடும். This is of the form log m minus log n, which can be written as log of m by n எழுதலாமா. ஸோ x plus delta x divided by x எழுதிக்கலாமா. இப்போ இதை தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். ஸோ தனித்தனியாக டிவைட் பண்ணால் என்ன வரும், ஸோ x by x which is 1 plus delta x by x வந்துடும். புரியுதாமா? தனித்தனியாக டிவைட் பண்ணுறோம். x by x plus delta x by x. x by x தான் 1 plus delta x by x எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் delta y. இப்போ ரெண்டு பக்கமும் delta x ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ delta y by delta x is equal to log of 1 plus delta x by x divided by delta x வந்துடும். ஓகேவா? இப்போ we are going to apply the limit delta x tends to 0
டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் என்னன்னு சொன்னோம், டிஒய் பை டிஎக்ஸ் இல்லையா, இதுதான் டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 log ஆஃப் 1 plus டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் டிவைடட் பை டெல்டா எக்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இந்த லாக்ல, லிமிட்ல என்ன படிச்சோம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 log ஆஃப் 1 plus எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி லிமிட்ஸ்ல படித்தோம். ஸோ இந்த ஃபார்முலா கொண்டு வரதுக்காக என்ன பண்ண போறோம்னா, இங்க என்ன இருக்கோ அதே இது கீழே இருக்கணும், இங்க என்ன இருக்கோ அதே இது கீழே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 1ன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ இங்க என்ன இருக்கு, டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் வரணும். அப்போ என்ன பண்ணணும், let us multiply by x in the denominator. டினாமினேட்டர்ல x ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். let us multiply and divide by x in the denominator. இதுல இந்த 1 by xங்கிறது it is constant, அதை வெளியில எடுத்துடலாம். let us take it outside. so 1 by x into limit delta x tends to 0 log of 1 plus delta x by x divided by delta x by x ன்னு வந்துடும். புரியுதாமா? ஏன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம தனியா எழுதணும்னா 1 by x இருக்கும். அது வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா இங்க டெல்டா எக்ஸ் தான் 0 அப்ரோச் பண்ணுது. ஸோ அதை நம்ம வெளியில எடுத்துடலாம் இல்லையா, வெளியில எடுத்து இந்த மாதிரி எழுதுறோம். இது இந்த ஃபார்ம்ல இருக்கா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 log ஆஃப் 1 plus x by x which is equal to 1. அப்ப இது ஃபுல்லாத்துக்கும் பதிலாக 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா, which is 1 by x into 1 which is equal to 1 by x. அப்ப from this we can say that dy by dx is equal to 1 by x, or in other words d by dx of log x is equal to 1 by x. So இங்க log xங்கிறது to the base e, log x to the base e, d by dx of log x to the base e is 1 by x. இப்ப இதுல இருந்து what is the derivative of, note, d by dx of log x to the base a என்னன்னு கண்டுபிடிப்போம். d by dx of log x to the base a இதை எப்படி எழுதலாம், d by dx of நம்ம இந்த இது யூஸ் பண்ணி, that is change of base rule, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதை d by dx of log x to the base e into log e to the base a ன்னு எழுதலாமா? இது change of base rule, நீங்க கீழ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. this we call it as change of base rule இல்லையா. இங்கேயும் இருந்தா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி log x to the base a ன்னு எழுதலாம். ஸோ இப்போ log x to the base a எப்படி எழுதலாம், log x to the base e into log e to the base a ன்னு எழுதலாம். இப்போ this is of the form constant into function, constant into function. இந்த மாதிரி இருந்ததுனாலே d by dx of k into f of x இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், ஆல்ரெடி இங்க பார்த்தோம்ல, கான்ஸ்டன்ட் இன்டு ஃபங்க்ஷன் இருந்தா கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கான்ஸ்டன்ட்டை வெளியில எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இட் இஸ் log e to the base a into d by dx of log x to the base e. Now derivative of this log x to the base e தான் என்னன்னு சொன்னோம், 1 by x. அப்போ which is equal to 1 by x into log e to the base a. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, therefore d by dx of log x to the base a is equal to 1 by x into log e to the base a. இதுவும் ஒரு ஃபார்முலா. ஸோ log x to the base e இருந்தா 1 by x ன்னு போட்டுடலாம். ஆனா அதே இது log x to the வேற base, that is base 10 அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், 1 by x into log e to the base 10 அப்படி போடணும். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலா இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இதுவும் நம்ம சம்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ் என்ன, வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்றது பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன், தட் இஸ் d by dx of a power x is equal to a power x into log a. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். derivative of a power x is equal to a power x into log a ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ இங்க y is equal to f of x is equal to a power x ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y plus delta y என்ன வரும், it will be f of x plus delta x. அப்பனா என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x plus delta x போடணும். அப்ப a power x plus delta x இல்லையா. அப்ப இதுல இருந்து delta y என்ன வரும், a power x plus delta x minus y, இந்த plus y இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். அப்ப which is equal to a power x plus delta x minus y-ங்கிறது தான் என்னது, a power x. இப்ப இதை எப்படி எழுதலாம்னா a power x into a power delta x ன்னு எழுதலாமா, ஏன்னா பவர்ல தட் இஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சப்போஸ் a பவர் m பிளஸ் n இருந்தா அது a பவர் m இன்டு a பவர் n எழுதலாம். பவர் ரூல் படிச்சிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுறோம். மைனஸ் a பவர் x.
இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நமக்கு a பவர் x காமனா இருக்கு. ஸோ a பவர் x வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கு? a பவர் டெல்டா x மைனஸ் 1 இருக்கும். இப்போ now let us divide it by delta x on both sides. ரெண்டு பக்கமும் delta x ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப a பவர் x into a பவர் delta x minus 1 divided by delta x னு வந்துரும். Now let us apply the limit delta x tends to 0. Limit delta x tends to 0. Delta y by delta x. இதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம்? dy by dx னு சொன்னோம். இல்லையா? அப்ப which is equal to, so limit delta x tends to 0. a power x into a power delta x minus 1 divided by delta x. இங்க வந்து a power x is constant. So அது வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டு இதுக்கு மட்டும் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்க delta x தான் 0 அப்ரோச் பண்ணுது. அப்ப a power x into limit delta x tends to 0. a power delta x minus 1 by delta x. நம்ம இதுவும் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். That is limit x tends to 0. a power x minus 1 by x is equal to log a. என்னமா ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? இது ஏற்கனவே நம்ம லிமிட்ஸ்ல படிச்சோம். We studied this formula in limits. இந்த லிமிட்ஸ் சாப்டர்ல படிச்சோம் நம்ம. Some important other limits ல நம்ம படிச்சோம். Limit x tends to 0, a power x minus 1 by x is equal to log a. இது படிச்சோம்ல, இதோட ப்ரூஃப் கூட பார்த்தோம் நம்ம. ஓகேவா? சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க எழுதுறோம். ஓகேவா? we have written this as log a. சோ அப்ப இங்க நம்ம இதை எப்படி எழுதலாம்? இதையும் நம்ம log a ன்னு எழுதலாமா? அப்ப which is a power x into log a. அப்ப therefore dy by dx is equal to a power x into log a. Or in other words, d by dx of a power x, derivative of a power x is a power x into log a. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம d by dx of e power x என்னன்னு கண்டுபிடிக்கலாம். Now d by dx of e power x, a க்கு பதிலா e இருக்கு. அப்படி இருந்தா எப்படி போடலாம்? இப்ப which is equal to e power x into log e ன்னு எழுதலாமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா e power x into log e ன்னு எழுதலாம். பட் log e to the base e என்ன? 1 படிச்சிருக்கோம் இல்லையா? log e to the base e, log e to the base e is equal to 1. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப which is equal to e power x into 1. அப்ப therefore which is equal to e power x. அப்ப therefore d by dx of e power x is equal to e power x. Derivative of e power x is e power x. புரியுதாமா? இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போட போறோம். இனிமேட் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால ஆல் தீஸ் ஃபார்முலாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தெரியலன்னா உங்களால சம்மே போட முடியாது. இது வந்து மேக்ஸ்ல மட்டும் இல்ல, உங்களுக்கு பிசிக்ஸ்லயே அதே நிலைமை தான். ஸோ அதனால இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு தரவா தெரியணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ் ஃபிஃப்த் ஒன், that is d by dx of sin x, derivative of sin x is equal to cos x. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் அடுத்தது. so இங்கேயும் y is equal to f of x is equal to sin x ன்னு எடுத்துக்கலாம். but therefore y plus delta y என்ன வரும்? it is f of x plus delta x. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா x plus delta x போடணும். which is sin of x plus delta x ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து delta y என்ன வரும்? just sin of x plus delta x minus y, or which can be written as sin of x plus delta x minus sin x. இல்லையா? yங்கிறது sin x இல்லையா? அதான் இங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். now this is of the form sin c minus sin d. ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? sin c minus sin d என்ன ஃபார்முலா படிச்சோம்? 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. என்னமா ட்ரிக்னாமெட்ரியில இந்த ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? இந்த ஃபார்முலாவை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 cos x plus delta x plus x divided by 2 into sin x plus delta x minus x divided by 2. ஓகேவா? அப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 into cos of, so இது 2x plus delta x by 2 ன்னு வந்துரும். இங்க sin of x cancel ஆயிடும். இப்ப delta x by 2 ன்னு வந்துரும். which can be written as, இதை நம்ம 2 into cos of, இதை 2 ஆல தனித்தனியா டிவைட் பண்ணோம்னா x plus delta x by 2 into sin of delta x by 2 ன்னு சொல்லலாமா?
இதை தனித்தனியாக டிவைட் பண்ணியிருக்கோம் 2x by 2 plus delta x by 2. 2x by 2ல 2 கேன்சல் ஆகிட்டு xன்னு வந்துடும். ஓகேவா? Now let us find what is delta y by delta x. So which is 2 cos of x plus delta x by 2 into sin of delta x by 2 divided by delta x. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்க போறோம்னா இதை வந்து cos of x plus delta x by 2 into sin of delta x by 2 divided by delta x. மல்டிப்ளிகேஷன் தானே, அதனால இதுக்கு மட்டும் divided by delta x போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ab divided by cன்னு இருந்தால் அதை a into b by cன்னு எழுதிக்கலாம் இல்லையா? we can write it like this. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எழுதுறேன் நான். இதுக்கு மட்டும் delta x. இப்போ இங்கே மேலே ஒரு 2 இருக்கு இல்லையா, அதை நான் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தால் இங்கே டிவிஷனில் வந்துருமா? புரியுதாம்மா? இங்கே மேலே இருக்க 2 வந்து இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்தால் டிவிஷன். இதை திருப்பி ரெசிப்ரோக்கல் எழுதி பாருங்க. ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன ஆகும்? 2 by delta xன்னு வந்துடும். ஸோ 2 நியூமரேட்டரில் வந்துடும். ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்க 2 கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ now let us apply the limit delta x tends to 0 delta y by delta x என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதுதான் என்னது? dy by dx இல்லையா? அப்போ which is equal to limit delta x tends to 0 cos of x plus delta x by 2 into sin of delta x by 2 divided by delta x by 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ which is limit delta x tends to 0 cos of x plus delta x by 2 into when delta x tends to 0 delta x by 2 also tends to 0. இப்போ limit delta x by 2 tends to 0 sin of delta x by 2 divided by delta x by 2 வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே லிமிட் டெல்டா எக்ஸ்க்கு 0 போட்டோம்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். which is cos xன்னு ஆகிடும். இப்போ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்கு? லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா அந்த ஃபார்மில் இருக்கா? லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 sin தீட்டா பை தீட்டா which is equal to 1ன்னு படித்தோம் இல்லையா லிமிட்டில்? இந்த ஃபார்முலால இதுக்காக தான் படித்தோம் நம்ம. ஸோ அப்போ தான் இது ஃபுல்லாத்துக்கும் பதிலாக 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? கேன் வி ரீப்ளேஸ் திஸ் as 1? அப்போ which is equal to cos x. அப்போ therefore derivative dy by dx is equal to cos x. Or in other words, d by dx of sin x, that is derivative of sin x is equal to cos x. Derivative of sin x வந்து cos x. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் sin x. இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டெரைவ் பண்றோம். இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி டெரைவ் பண்றோம். ஆல்ரெடி இது படிச்சோம், போன எக்ஸசைஸ்லேயே படிச்சோம், 10.1ல படிச்சோம். Find the derivatives using first principle. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்றோம் ஃபார்முலாஸ் எல்லாம். இந்த ஃபார்முலா எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸே போட போறோம். இப்போ அடுத்தது cos x கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது sin x கண்டுபிடிக்கலாம். சாரி, sin x கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது cos x கண்டுபிடிக்கலாம். that is second one, d by dx of cos x which is equal to minus sin x. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். how to prove this? இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு நம்ம செயின் ரூல் எடுத்துக்க போறோம். that is y is equal to cos x. நம்ம செயின் ரூல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி போட போறோம். அப்போ இதை y is equal to இந்த cos x sin of pi by 2 minus xன்னு எடுத்துக்கலாமா, or pi by 2 plus xன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா sin of 90 plus theta is cos theta இல்லையா? sin of 90 plus theta is cos theta. ஸோ அப்போ therefore இந்த cos x sin of pi by 2 plus xன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா 90 plus theta lies in second quadrant. Second quadrantல sin is positive and 90 இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை மாற்றணும். ஸோ it is cos. ஸோ அப்போ therefore sin of 90 plus theta is cos theta. ஸோ அப்போ therefore cos x நம்ம sin of pi by 2 plus xன்னு எடுத்துக்கணும். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் dy by dx. இப்போ இதுக்கு செயின் ரூல் யூஸ் பண்ண போறோம். செயின் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சைனோட டெரிவேட்டிவ் என்ன படிச்சோம்? cos. sin xக்கு டெரிவேட்டிவ் cos x. ஆனா இங்க sin of xக்கு பதிலா இது இருக்கு. சோ அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா d by dx of sin of pi by 2 plus x. சோ ஃபர்ஸ்ட் சைனோட டெரிவேட்டிவ் என்ன? cos. இப்போ cos of xக்கு பதிலா என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கணும். xக்கு பதிலா என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுக்கணும். into d by dx of திரும்ப xக்கு பதிலா என்ன எழுதணுமோ அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். xக்கு பதிலா என்ன எழுதணுமோ அதை திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் செயின் ரூல். இதான் செயின் ரூல். நம்ம செயின் ரூல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம செயின் ரூலுக்கு? d by dx of f of g of x. d by dx of f of g of x is equal to d by dx of f of g of x into d by dx of g of x ன்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து f of உள்ள திருப்பி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா இருக்கா?
எக்ஸ்ன்னு இருந்தா அப்படியே எக்ஸ்ன்னு போட்டுடலாம். ஆனா இங்க உள்ள திருப்பி ஃபங்க்ஷனா இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா we are using the chain rule யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ அப்ப therefore இத திருப்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஓகே இத திருப்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். which is equal to cos of pi by 2 plus x into so இப்ப இதுல வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் pi by 2ங்கிறது இட் இஸ் a constant இல்லையா. டெரிவேட்டிவ் ஆஃப் a constant என்ன பார்த்தோம் 0 ன்னு பார்த்தோம் இல்லையா. டெரிவேட்டிவ் ஆஃப் a constant அதான ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணோம். டெரிவேட்டிவ் ஆஃப் a constant is 0 ன்னு சொன்னோம் இல்லையா. derivative of constant is 0 ன்னு சொன்னோம் இல்லையா. சோ அப்ப therefore derivative of constant is 0. so pi by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 plus x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் அது ஏற்கனவே பார்த்தோம் நம்ம x power n ஃபார்முலா யூஸ் பண்ணி டெரிவேஷன்ல எழுதணும் நம்ம d by dx of x டிஃபரன்ஷியேட் பண்ணா it is 1. so அப்ப therefore இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா it is 1. so அப்ப which is equal to cos of 90 plus theta. cos of 90 plus theta. 90 plus theta lies in second quadrant. Second quadrant la cos is negative. So minus. And 90 இருக்கறதுனால we have to change the function. Function மாத்தணும் இல்லையா? which is sin x. So therefore we can say that dy by dx is equal to minus sin x. Or in other words, d by dx of cos x. Derivative of cos x is equal to minus sin x. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோன்னு? So இந்த cos x sin of 90 plus theta ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்க chain rule அப்ளை பண்றோம். chain rule எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் sin ஓட டெரிவேட்டிவ் எழுதணும். sin ஓட டெரிவேட்டிவ் என்ன cos போட்டு இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ அது அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு into d by dx of இங்க பிராக்கெட்ல என்ன போட்டோமோ அது திரும்ப இருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? இது pi by 2ங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகேவா? இது வேணும்னா நம்ம இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். we can write one more step, that is cos of pi by 2 plus x into d by dx of pi by 2 plus d by dx of x. இது இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். we can write one more step. ஏன்னா நம்ம படிச்சோம் இல்லையா d by dx of u plus v இருந்தா d by dx of u plus d by dx of v ன்னு படிச்சோம் இல்லையா. அது முதல்ல ஒரு ஃபார்முலா படிச்சோமே. இதோ d by dx of u plus v இருந்தா d by dx of u plus d by dx of v or du by dx plus dv by dx. so அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சிட்டு இப்போ இது டெரிவேட்டிவ் ஆஃப் a constant 0 and derivative of x is 1. so அது சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 0 plus 1 1 ன்னு வந்துரும். அப்ப 1 into anything 1 இதே ஃபங்க்ஷன் தான் வரும். cos of 90 plus theta. cos of 90 plus theta என்ன minus sin theta. so அதை யூஸ் பண்ணி போட்டுருக்கோம். புரிஞ்சுதா இது? so இது chain rule யூஸ் பண்ணி போட்டுருக்கோம். இந்த ஃபார்முலா எல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இப்போ நெக்ஸ்ட் sixth one. Next is seventh one. d by dx of tan x. Derivative of tan x is equal to secant square x. Derivative of tan x is secant square x ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். சோ இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். how to prove this ன்னு பார்ப்போம். ஓகேவா? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? y is equal to tan x ன்னு எடுத்துக்கலாம். that is இத வந்து sin x by cos x ன்னு எடுத்துக்கலாமா? tan x is sin x by cos x ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். dy by dx is equal to d by dx of sin x by cos x. இப்போ this is of the form, இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? d by dx of u by v. இதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோம் ஞாபகம் இருக்கா? டெரிவேட்டிவ் ஆஃப் u by v. கோஷன்ட் ரூல் என்ன படிச்சோம்? கீழ v ஸ்கொயர் போடணும், மேல v அப்படியே போட்டுட்டு d by dx of numerator minus numerator into d by dx of denominator. சோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்ப கீழ வந்து நம்ம v ஸ்கொயர் போட்டுக்கணும், மேல v போட்டுட்டு d by dx of numerator minus numerator into d by dx of denominator. இல்லையா? அப்ப கீழ இங்க நம்ம என்ன பண்ணோம்? denominator square. இந்த denominatorல என்ன இருக்கு? cos x. சோ அப்ப cos square x. இப்போ என்ன பண்ணனும்? cos x அப்படியே எழுதிட்டு d by dx of numerator which is sin x minus இப்போ numerator அப்படியே எழுதிட்டு d by dx of cos x. இப்போதான் நம்ம பார்த்தோம் derivative of sin x என்ன? cos x into derivative of sin x என்ன? அது cos x இல்லையா? இப்போதானே ப்ரூவ் பண்ணோம் derivative of sin x is cos x ன்னு நம்ம இப்போதானே ப்ரூவ் பண்ணோம். அப்போ அதை யூஸ் பண்ணி derivative of sin x வந்து cos x ன்னு போட்டுரும். minus sin x into derivative of cos x என்ன?
டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன மைனஸ் சைன் எக்ஸ் இல்லையா? ஸோ அப்போ இட் இஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ திஸ் இஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்போ விச் கேன் பி ரிட்டன் அஸ் 1 by cos square x ன்னு எழுதலாமா? What is 1 by cos square x? Secant square x. அப்போ therefore இதில் நம்ம என்ன சொல்லலாம்? dy by dx. Therefore நம்ம என்ன சொல்லலாம்னா dy by dx is equal to secant square x. Or in other words, d by dx of tan x, derivative of tan x is equal to secant square x. இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு தேவை. இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் ஃபுல்லாக போட போகிறோம். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் tan x is secant square x. புரிஞ்சுதாமா எப்படி வந்ததுன்னு? ஸோ நம்ம இங்கே கோஷன்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். we have used கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது 8th one பார்க்கலாம். 8th one, that is d by dx of secant x. secant x என்னன்னு பார்ப்போம். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் secant x is secant x tan x. இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். how to prove this ன்னு. ஸோ இங்க y is equal to secant x. இந்த secant x நம்ம எப்படி எழுதலாம்? 1 by cos x ன்னு எழுதிக்கலாமா? 1 by cos x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dy by dx is equal to d by dx of 1 by cos x. Now this is of the form, நம்ம இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? d by dx of 1 by x. இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். ஞாபகம் இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஆக்சுவலா இந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலாலேருந்து தான் டிரைவ் பண்ணது. ஆனா இந்த 1 by x இந்த ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன் நான். ஸோ 1 by x ஓட ஃபார்முலா என்ன? மைனஸ் 1 by x ஸ்கொயர். இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா இதை இப்படி கொண்டு வந்து எழுதி அப்புறம் போகணும். அதை விட இப்படி போட்டோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கிறதா ரொம்ப ஈஸி. ஸோ 1 by x என்ன ஃபார்முலா? மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஸோ d by dx of 1 by x என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மைனஸ் 1 by x ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கு? காஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் 1 by cos ஸ்கொயர் எக்ஸ். மைனஸ் 1 by cos ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ, இப்போ திருப்பி இதுக்கு செயின் ரூல் யூஸ் பண்ணணும். d by dx of cos x. ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக நம்ம காஸ் எக்ஸ் இருந்ததுனால மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் எக்ஸ் போட்டோம். இன்டூ நமக்கு எக்ஸுக்கு பதிலாக என்ன இருந்ததோ அதை திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செயின் ரூல். ஏன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக காஸ் எக்ஸ் இருக்கு. அப்போ ஃபார்முலாலே நம்ம மைனஸ் 1 by cos ஸ்கொயர் எக்ஸ் போட்டுட்டு இன்டூ d by dx of எக்ஸுக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் இருந்ததோ அதை திரும்ப ஒருக்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும், which is cos x, which is equal to minus 1 by cos square x into cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன? minus sin x. cos x ஓட டெரிவேட்டிவ் என்ன பார்த்தோம்? is minus sin x ன்னு பார்த்தோம் இல்லையா? அதை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ which is equal to, so இதை நம்ம minus into minus plus ன்னு ஆயிடும். இப்போ இதை நம்ம 1 by cos x into sin x by cos x ன்னு பிரிச்சுக்கலாமா? 1 by cos x into sin x by cos x. 1 by cos x தான் என்னது? secant x. cos x sin x by cos x தான் என்னது? tan x. அப்போ therefore we can say that dy by dx is equal to secant x tan x, or d by dx of secant x, derivative of secant x is equal to secant x tan x. So secant x ஓட டெரிவேட்டிவ் வந்து secant x tan x. புரிஞ்சுதாமா? இப்போ அடுத்தது அதே மாதிரி 9th one, d by dx of cosecant x என்னன்னு பார்க்கலாம், which is equal to minus cosecant x cot x. So இதை prove பண்ணுவோம். So அப்போ therefore இங்க let us take this y is equal to cosecant x. So which is y is equal to 1 by sin x ன்னு எடுத்துக்கலாம். So this is of the form d by dx of, இதை differentiate பண்ணுவோம். dy by dx is equal to d by dx of 1 by sin x. This is of the form d by dx of 1 by x. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? minus 1 by x square இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? minus 1 by sin square x into d by dx of whatever we wrote instead of x. இங்கே xக்கு பதிலாக என்ன இருந்தது? sin x. அப்போ which is equal to minus 1 by sin square x. Derivative of sin x என்னன்னு பார்த்தோம்? It is cos x. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? This we can write it as minus 1 by sin x into cos x by sin x ன்னு எழுதலாமா? 1 by sin x தான் என்னது? cosecant x. cos x by sin x ங்கிறது it is cot x இல்லையா? அப்போ which is equal to minus cosecant x into cot x ன்னு வந்துரும்.
அப்போ therefore dy by dx is equal to minus cosecant x into cot x. Or in other words, d by dx of cosecant x ஓட derivative என்ன? Minus cosecant x into cot x. So this is the derivative of cosecant x. அடுத்தது நம்ம cot x ஓட derivative என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? 10th one, d by dx of cot x is equal to நம்ம இது வந்து minus cosecant square x. இது நம்ம எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து y is equal to cot x. இப்போ இது வந்து நம்ம we can either take it as cos x by sin x ன்னு எடுத்துட்டு நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணியும் போடலாம், quotient ரூல் யூஸ் பண்ணியும் போடலாம். ஆர் இதை நம்ம y is equal to 1 by tan x ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு dy by dx is equal to d by dx of 1 by tan x. இப்போ again this is of the form, இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? d by dx of 1 by x. அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? minus 1 by x square இல்லையா? தானே ஃபார்முலா படித்தோம். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? minus 1 by tan square x into d by dx of tan x. திருப்பி tan x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? அப்போ which is equal to minus 1 by tan square x into tan x ஓட டெரிவேட்டிவ் என்ன? secant square x இல்லையா? tan x ஓட டெரிவேட்டிவ் என்ன பார்த்தோம்? secant square x. அப்போ which can be written as இப்போ minus 1 by, so tan square x எப்படி எழுதலாம்? sin square x by cos square x ன்னு எடுத்துக்கலாமா? into secant square x எப்படி எழுதலாம்? 1 by cos square x ன்னு எழுதலாம். secant square x can be written as 1 by cos square x. So இந்த cos square x cancel ஆடும், which is equal to minus 1 by sin square x. minus 1 by sin square x ங்கிறது என்னது? minus cosecant square x. அப்போ therefore dy by dx is equal to minus cosecant square x. Or in other words, d by dx of cot x, derivative of cot x is equal to minus cosecant square x. So this is the derivative of cot x. புரிஞ்சுதாமா? cot x ஓட derivative வந்து it is minus cosecant square x. புரிஞ்சுதா? இது இப்படியும் போடலாம், அல்லது இதை cos x by sin x ன்னு எடுத்துட்டு நம்ம இது quotient rule அப்ளை பண்ணியும் போடலாம். You can also use quotient rule. புக்கில் வந்து உங்களுக்கு quotient rule யூஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தடில் எப்படி போட்டாலும் கரெக்டு தான். புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? இதுக்கு அடுத்தது நமக்கு டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ்ஸ் of inverse trigonometric function. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா நம்பர் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இங்கே 10ல் முடித்தோம் இல்லையா? அடுத்தது இது 11 அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by root of 1 minus x square. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து புக்கில் கொஞ்சம் வேறு மெத்தட் கொடுத்துருக்காங்க, நான் கொஞ்சம் வேறு மெத்தடில் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட ப்ரூஃப் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே y is equal to sin inverse of x. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரம் திஸ் x is equal to sin y ன்னு சொல்லலாமா? x is equal to sin y ன்னு சொல்லலாமா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகேவா? லெட் us differentiate it with respect to y. yக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? dx by dy is equal to sin y ஓட டெரிவேட்டிவ் sin x ன்னு இருந்தா அதோட டெரிவேட்டிவ் cos x ன்னு சொல்லுவோம். இப்போ sin y ஓட டெரிவேட்டிவ் என்ன? it is cos y. sin y ஓட டெரிவேட்டிவ் cos y. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? this can be written as root of 1 minus sin square y ன்னு எழுதலாமா? ஏன்னா நமக்கு ஆன்சர் ஃபுல்லா xல வேணும். ஏன்னா நம்ம yங்கிறது நம்மளா எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன், கொஸ்டின் ஃபுல்லா நமக்கு xல தான் இருக்கு. அப்ப ஆன்சரும் நமக்கு xல வேணும். அப்போ cos y நம்ம அப்படியே விடக்கூடாது. ஸோ அப்போ ஒய்ல எக்ஸில் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த காஸ் ஒய்யை இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதணும். காஸ் ஒய் எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதலாம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒய்னு எழுதலாமா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாமா? இது வந்து dx by dy. அப்போ இதுலேருந்து dy by dx நம்ம எப்படி எழுதலாம்? which can be written as 1 by dx by dy ன்னு சொல்லலாமா? or which is equal to 1 by root of 1 minus x square. அப்போ therefore we can say that d by dx of sin inverse of x
derivative of sin inverse of x is equal to 1 by root of 1 minus x square. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? நம்ம x is equal to sin y ன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா sin inverse அங்க போகும்போது sin y ன்னு ஆயிடும் இல்லையா? இப்போ dx by dy கண்டுபிடிக்கிறோம், which is cos y. Cos y in terms of sin ல எழுதுறோம், which is root of 1 minus sin square y, which is root of 1 minus x square. அப்போ இதுல இருந்து dy by dx என்ன கண்டுபிடிக்கிறோம்? 1 by dx by dy இல்லையா? ஏன்னா இது ரெசிப்ரோக்கல் தானே இது. So 1 by dx by dy வரும், which is 1 by root of 1 minus x square. இப்போ derivative of sin inverse of x is 1 by root of 1 minus x square. இப்போ இதே மாதிரி d by dx of cos inverse of x ஏன்னா இது வந்து minus 1 by root of 1 minus x square. இது எப்படி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி y is equal to cos inverse of x ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? x is equal to cos y ன்னு சொல்லலாமா? இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx by dy is equal to என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா d by dx of cos y. டெரிவேட்டிவ் ஆஃப் cos y என்ன வரும்? which is minus sin y. ஏன்னா cos x ன்னு இருந்தா minus sin x. இப்போ இங்க cos y ன்னு இருக்கறனால minus sin y. அப்போ இதை எப்படி எழுதலாம்? minus root of 1 minus cos square y ன்னு எழுதலாமா? which is equal to minus root of 1 minus x square ன்னு எழுதலாமா? Can we write it like this? இப்போ இது வந்து dx by dy. அப்போ இதுல இருந்து dy by dx என்ன வரும்? So dy by dx can be written as 1 by dx by dy ன்னு எழுதலாம், which is equal to minus 1 by root of 1 minus x square. Or in other words, d by dx of cos inverse of x, derivative of cos inverse of x is minus 1 by root of 1 minus x square. So this is the derivative of cos inverse of x. புரிஞ்சுதாமா? புக்ல வேற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஃபார்முலா நீங்க 12th தான் படிப்பீங்க, அதனால தான் நான் இந்த இது யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 13th ஒன் பார்க்கலாம். 13th one, that is d by dx of tan inverse of x is equal to 1 by 1 plus x square. இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். that is இங்க y is equal to tan inverse of x ன்னு எடுத்துக்கோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன சொல்லலாம்? x is equal to tan y ன்னு சொல்லலாமா? இப்ப dx by dy கண்டுபிடிப்போம். அப்ப என்ன வரும்? tan d by dx of tan y. derivative of tan y என்ன? it is secant square y இல்லையா? இப்போ இந்த secant square y எப்படி எழுதலாம்? இதை we can write it as 1 plus tan square y ன்னு எழுதலாமா? which is equal to 1 plus tan y தான் என்னது? x. அப்ப 1 plus x square ன்னு எழுதிக்கலாமா? இது வந்து dx by dy. அப்ப dy by dx என்ன வரும்? is equal to 1 by dx by dy. அப்ப which is equal to 1 by 1 plus x square. அப்ப therefore we can say that d by dx of tan inverse of x, derivative of tan inverse of x is 1 by 1 plus x square. இப்போ இதே மாதிரி d by dx of cot inverse of x is equal to minus 1 by 1 plus x square. இதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் y is equal to cot inverse of x ன்னு எடுத்துக்கோம். அப்போ this from this x is equal to cot y ன்னு வந்துடும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx by dy என்ன வரும்? which is minus cosecant square y இல்லையா? படிச்சோம் இல்லையா? cot y or derivative minus cosecant square y, which can be written as minus of 1 plus cot square y ன்னு எடுத்துக்கலாமா? minus of 1 plus cot square y, which is equal to minus of 1 plus x square ன்னு சொல்லலாம். இது dx by dy. அப்ப இதுல இருந்து dy by dx என்ன வரும்? so dy by dx is equal to 1 by dx by dy, which is equal to 1 by minus of 1 plus x square. Or from this we can say that minus 1 by 1 plus x square. அப்ப therefore d by dx of cot inverse of x, derivative of cot inverse of x is minus 1 by 1 plus x square. So this is the derivative of cot inverse of x. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? அடுத்து இதை வந்து நம்ம இதை வந்து arc cot x ன்னு சொல்லலாம். இதை வந்து arc tan x, சரி arc cot x ன்னு சொல்லலாம். அது மாதிரி tan inverse of x arc tan x ன்னு சொல்லலாம். tan inverse of x can also be written as arc tan x. tan inverse of x நாலும் arc tan x நாலும் ஒண்ணுதான். அது மாதிரி sin inverse of x நாலும் arc sin x நாலும் ஒண்ணுதான். அது மாதிரி cos inverse of x நாலும் arc cos x நாலும் ஒண்ணுதான். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 15th one.
15th one நம்ம என்ன பார்க்க போறோம்னா d by dx of secant inverse of x. So this is equal to 1 by x into root of x square minus 1. So இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கல இந்த இதுக்கு. அது வந்து யூ கேன் டூ இட் ஆஸ் அன் எக்ஸசைஸ்ன்னு போட்டுட்டாங்க. நம்ம இந்த ப்ரூஃப் பார்ப்போம். ஸோ இங்கேயும் y is equal to secant inverse of xன்னு எடுத்துக்கலாம். அப்போ from this x is equal to secant yன்னு வந்துருமா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx by dy என்ன வரும்? ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் secant y என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் secant y tan y இல்லையா? secant x ஓட டெரிவேட்டிவ் வந்து secant x tan x. ஸோ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு yக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால secant y tan y. இப்போ இதை நம்ம secant y அப்படியே வச்சுக்கலாம். secant y அப்படியே வச்சுட்டு இந்த tan y எப்படி எழுதலாம்? tan y can be written as root of secant square y minus 1 ன்னு எழுதலாமா? tan y can be written as root of secant square y minus 1. அப்போ which can be written as x into root of x square minus 1 ன்னு எழுதலாமா? அப்போ from this dy by dx எப்படி எழுதலாம்? dy by dx can be written as 1 by dx by dy or which is 1 by x into root of x square minus 1. அப்போ therefore we can say that d by dx of secant inverse of x is equal to 1 by x into root of x square minus 1. இப்போ அதே மாதிரி d by dx of cosecant inverse of x is equal to minus 1 by x into root of x square minus 1. So இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். So y is equal to cosecant inverse of x. அப்போ from this x is equal to cosecant y இல்லையா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dx by dy is equal to, so cosecant y டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? minus cosecant y cot y இல்லையா? அதான ஃபார்முலா பார்த்தோம். cosecant x இருந்துச்சுன்னா minus cosecant x cot x. இப்போ y இருக்கறனால minus cosecant y cot y. ஓகேவா? அப்போ which is minus cosecant y அப்படியே வச்சுக்கோ. இந்த cot y root of cosecant square y minus 1 ன்னு எழுதலாமா? அப்போ which can be written as minus x into root of x square minus 1. இது dx by dy. அப்போ dy by dx என்ன வரும்? It is 1 by dx by dy. அப்போ which is equal to 1 by minus of x into root of x square minus 1. Or in other words we can say that dy by dx is equal to minus 1 by x into root of x square minus 1. Or d by dx of cosecant inverse of x is equal to minus 1 by x into root of x square minus 1. புரிஞ்சுதாமா? ஸோ எல்லா பேசிக் trigonometric functions and then logarithmic function, exponential function and then எல்லா ஃபங்க்ஷன்ஸோட டெரிவேட்டிவ்ஸும் நம்ம பார்த்துட்டோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, பாலினாமியல் ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, எல்லாத்தோட டெரிவேட்டிவும் பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்து சம்ஸ் போடணும். அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மொத்தமாக ஒரு ஃபார்முலா நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன்னைக்கு இது வரைக்கும் போதும். மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.